வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. ஸ்டாலின் ஊர் இல்லாத போது தலைமைச் செயலகத்தில் பரபரப்பு. என்னங்க இடி சிபிஐ வந்துருச்சா? அந்தளவுக்கு ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. பெரும்பாலான சேனல்லாம் பெருசாக கவர் பண்ணுறாங்க. அவர் ஊரில் இல்லாத போது என்ன நடந்ததுன்னா இடி சிபிஐலாம் வரல. ஏன்னா இடி சிபிஐ வராது. ஏன்னா பிஜேபிக்கும் திமுகவுக்கு ஒரு லிங்க்கு உலகம் அறிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன போராட்டம்? அரசு ஊழியர்கள் போராட்டம். உடனே இன்னொரு கேள்வி, அரசு ஊழியர்கள்னால் எப்பயுமே திமுக ஆதரவாக தானங்க இருப்பார். கலைஞர் அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நீங்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள்னாவே அது திமுகவுக்கு தான் ஓட்டு. அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது கலைஞர் ஆட்சியில். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் எஸ்மா டெஸ்மா உள்ளிட்ட பல சட்டங்களை போட்டு அவங்கள ரொம்ப பிரச்சனை பண்ணி, உங்களுக்கு தெரியும், இங்கே கூட சென்னையில் இருந்தவங்களுக்கு தெரியும், அரசு இவங்க நம்ம பஸ் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் எல்லாத்தையுமே ஒரே நாளில் வேலையை விட்டு தூக்கிட்டு புது ஆளை வச்சு ஓட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நள்ளிரவு கைது பண்ணாங்க. உடனே அப்போ திமுக அரசு நள்ளிரவு கைது பண்ணலாமா, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே திமுக அரசு இன்றைக்கி நடந்துட்டு இருக்க நிகழ்வு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் போராட்டம். யார் போராட்டம்? தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள். எதை நோக்கி போராட்டம்? இப்போ தங்கம் தென்னரசு சொல்கிறார், பென்ஷன் ஏன் கொடுக்க முடியல, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம்னு சொல்லி தான் வாக்கு கேட்டு தான் வந்தாங்க. அரசு ஊழியர் நம்பி ஓட்டு போட்டாங்க. ஏன்னா அப்பா வழியில் பையன் ஆட்சி பண்ணுவார்னு. ஆனால் காலி பணியிடங்கள் 4.5 லட்சம் இருக்குது, அதை நிரப்பப்படவில்லை. ஆனால் நீங்கள் தேர்தல் அறிக்கையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும். நீங்கள் இளைஞர்களுடைய கனவு பெரிய அளவுக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் இளைஞர்கள்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 4.5 லட்சம் பணியிடங்கள் நிரப்பலைன்னா அரசு அலுவலகங்கள் எப்படி இயங்கும் சொல்லுங்கள்? ஒன்று. இன்னொன்று, பயோமெட்ரிக் அது இதுன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள்ட்ட வெளியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அரசு ஊழியர்கள் மேலே ஒரு கோபம் இருக்குங்க, உண்மைதான். ஆனால் அரசு ஊழியர்களுடைய நிலைமையிலிருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களும் கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நிறைய அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்காமல் நேர்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இன்றைக்கும் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகாமல் நைட்டு 9 மணி வரைக்கும்லாம் வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள்லாம் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வேலை பார்க்குறாங்க இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு நீங்கள் அளித்த வாக்குறுதி என்ன? பழைய ஓய்வூதிய திட்டம். நீங்கள் அதை நம்பி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்கல்ல, அது நீங்கள் எப்படி கைவிடலாம்? இதே மாதிரி தான் உரிமை தொகை எல்லாருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு கொடுத்தீங்க. உங்கள் நகையெல்லாம் எடுத்துகிட்டு அடமான வைங்க, அதுக்கு ஒன்று அவங்க ரத்து பண்ணுறோன்ட்டு அப்புறம் இல்லை இது ஒரு ஏன்னா இதுக்கு ஒரு கண்டிஷன், அதுக்கு ஒரு கண்டிஷன். நீங்கள் இப்படி எல்லா விஷயங்களையும் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கக்கூடியதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அரசு. அதை மறுக்க முடியுமா? சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க? தங்கம் தென்னரசு என்ன சொல்கிறாரு? இல்லைங்க, சென்ட்ரலில் ஓய்வூதியம் இருக்குல்ல, புதிய பென்ஷன் திட்டம், அதனுடைய வரைமுறைகள் வகுத்ததுக்கு பிறகு தான் நாங்கள் சொல்ல முடியுங்கிறாரு. அரசு ஊழியர்கள் சொல்கிறாங்க, ஏங்க அதுக்கு சம்மந்தமே இல்லைங்க, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய பென்ஷன், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பென்ஷன், இதுக்கும் எப்படிங்க முடிச்சு போடுறாரு? இது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே அரசு ஊழியர் சங்கம் சொல்லிட்டாங்க, திமுக சிறந்த எதிர்க்கட்சி, நாங்கள் திமுகவுக்கு எதிர்க்கட்சியை பரிசீலிப்போம் அடுத்த வரக்கூடிய தேர்தலில்ங்கிறாங்க. இதெல்லாம் திராவிட மாடல் ஆட்சிக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயமா? எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போராட்டம். நீங்கள் எல்லாரையும் ஏமாற்றலாம், அதாவது எதிர்க்கட்சி இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் மக்களிடம் இருந்து இருக்கிறது. 505 வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீங்க, அது எல்லா வீட்டு பரன்லையும் இருக்குது. சொன்னது யார்? இப்போ கம்யூனிஸ்டில் சிபிஎம் தோழர் சண்முகம் அவர்கள். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? பட்டியல் போடுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குறாருல, இன்னொன்று இந்த டங்ஸ்டன், ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிகிட்டே இருக்கலாம். டங்ஸ்டன் விஷயத்தில் என்ன? ஒரு பக்கம் பாஜக வெற்றி, ஒரு பக்கம் அதிமுக வெற்றி, ஒரு பக்கம் திமுக வெற்றி, நமக்கு ஒன்றுமே புரியல. டங்ஸ்டன் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? திமுக தானே. நீங்கள் தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் எப்போவோ, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம தம்பிதுரை அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த மாதிரி அனுமதி நீங்கள் கேட்கும்போது மாநில அரசுடைய அனுமதி கேட்க வேணாம் அப்படின்னு அவர் பேசினார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதிமுக தான் காரணங்கிறீங்க. ஆமாம், அதிமுக பண்ணது தவறு இருக்குது. திமுக ப்ரப்போசல் அனுப்புனது நீங்கள் தானே. ஏன் அவ்வளோ நாள் தாமதிச்சிங்க? மக்கள்லாம் கொந்தளிச்சுக்கு அப்புறம் திமுக வேகம் காட்டுது. உடனே பிஜேபியும் இல்லை நாங்கள் சூப்பராக பண்ணிவிட்டோம், அண்ணாமலைஜியுடைய வெற்றிங்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. ஏன்பா 3 பேர் சேர்ந்தானப்பா தப்பே பண்ணீங்க? இதில் பெரிய தப்பு பிஜேபின்னா, 2வது தப்பு திமுக. உண்டா இல்லையா? அது எப்படி மறுக்க முடியும்? இன்றைக்கி அரசு ஊழியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க எவ்வளோ குறைஞ்ச சம்பளத்தில் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஒன்று. இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் போராட்டம் பண்ணி அவங்க போராட்டம் பெரிய அளவுக்கு ஆகி
அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிஎம்கிட்ட கொண்டு போய் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய போராட்டம் பண்ணி சிந்தாரிப்பேட்டையில் அந்த அந்த ஆசிரியர்களோட பசங்கள்லாம் வெளியே நிற்கிறாங்க. அந்த பாருங்க கண்ணீரோடு அந்த பசங்களாம் நிற்கிறதெல்லாம் எதிர்கட்சி சேனலில் போட்டு காமிக்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சி காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? அந்த ஏடிஎம்கே அரசுலேயும் நீங்கள் வந்து அரசு ஊழியர்களை வந்து கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்கிறீங்க. திமுக ஆட்சி அதே தானே. உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் அவர்கள்ட்ட மாறுபட்டீங்கன்னு தானே சொன்னீங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இப்படி தான் அரசு ஊழியர்களை பாதிக்கப்பட்டு ரொம்ப கொடுமையாக பண்ணாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட அவங்க ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு மேலே தான் ஓட்டு போடணுங்கிறத எந்த விதத்தில் லாஜிக்கு? என்ன ஒன்று பிஜேபி நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். இந்த ஒரு வார்த்தை மேலே ஒன்றிய அரசும் ஓய்வூதியத்தை கொண்டு வராது, நீங்களும் கொண்டு வர மாட்டீங்க. அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க? எல்லா வாக்குறுதியும் செயல்படுத்தி விட்டேன். லிஸ்ட் எடுங்க, எத்தனை வாக்குறுதி நீங்கள் செயல்படுத்தினீங்க கொஞ்சம் எடுங்க. எத்தனை வாக்குறுதியை செயல்படுத்தினீங்க? தேவையில்லாத செலவினம் வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னோன்னா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அரசு ஊழியர் இது நம்ம போக்குவரத்து ஊழியர்கள் அவர்களுக்கான பணிக்குடை கொடுக்க ரொம்ப லேட் ஆகுது. இதெல்லாம் உண்மை தானே? தனியாருக்கு தாரை வாக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சென்னை புறநகர் பகுதியில் வந்து தனியாருடைய பேருந்து ஓடுங்கிறீங்களே, ஏன் அது அரசு பேருந்தாக மாட்ட முடியாது? ஏற்கனவே அரசு பேருந்து சிற்றுந்தெல்லாம் இருக்குல்ல, அதையே கொஞ்சம் அதிகப்படுத்தினால ஏன்? அதாவது மக்களுக்கு சேவை செய்ய தான் இங்கே போக்குவரத்து. அதில் லாபத்தெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு லாபம் இருந்தால் போதும். லாபமே இல்லாட்டினாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம விடியல் பயணம்லாம் கொடுக்குறோம், அதுக்கெல்லாம் லாபமாக பார்க்குறோம். சில விஷயங்களில் வந்து பல விஷயங்களில் 100 நாள் வேலை திட்டம் நிறைய விஷயங்களை மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய திட்டம் நாணய முதல்வன்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, பாராட்டுறோம். அப்போ அரசு ஊழியர்களுக்கான இந்த ஒரு விஷயத்தை பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொல்லி அவங்களை கைவிட்டது யார்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த லீவ் சென்டர் அதை வந்து நிறைவேற்றி தரேன்னீங்க, ஏன் நிறைவேற்றி தரல? இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது அரசு ஊழியர்களுடைய போராட்டம். அது இன்னொன்று, அரசு ஊழியர்கள் ரொம்ப முக்கியம். திமுகவுக்கு நல்லா தெரியும், கலைஞர்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க தான் பூத்தில் உட்கார்றவங்க. அதுவும் குறிப்பாக ஆசிரியருடைய கோபம். ஆசிரியர்கள் வரும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்க? அடுத்த தேர்தலில் திமுகவுக்கு ஒரு கடுமையான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எடப்பாடிக்கு ஈஸியாக கிடைக்கிற ஓட்டு. அவர் ஒன்றுமே பண்ண வேணாம். நீங்கள் செய்கிற தவறுகள் அவருக்கு ஓட்டாக மாறுது. உண்டா இல்லையா? இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பரந்தூர் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? வேங்கைவேல் நீங்கள் வேங்கையில் இது வரைக்கும் என்ன ஆச்சு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இந்த ஞானசேகரன் வழக்கில் எவ்வளோ முரண்பாடுகள். திமுகவுக்கு இது ஒரு கெட்ட பேர் இல்லையா? தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவை காப்பாற்றுறது சீமான்றவங்கள கரெக்டாக காப்பாற்றிட்டு இருக்காருல்ல. ஒரு பக்கம் ஆளுநர் காப்பாற்றுறாரு. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஞானசேகரன் மேட்ரு வரும்போது ஐயா ஆளுநர் உரையை படிக்காமல் அது ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் யார் அந்த சார்னு பெருசாக பேசிகிட்டு இருக்கும்போது பிஜேபியில் ஷான்னு ஒருத்தர், அவர் பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் அண்ணா நகர் மாணவி அந்த பொண்ணு, அந்த விஷயத்தில் ஒரு யார் அந்த சார்னு அதிமுககாரர் மேலே வழக்கு போட்டு அவர் தான் சாருன்ட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சீமான் பெரியார் யாருங்கிற பிரச்சனை கிளப்புறாரு. இப்படி இன்றைக்கி வந்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை பெரியார் சீமானை திட்டினது திமுகவிட்ட ஆள் சேர்ந்தது. இந்த 2 பேரை வச்சு தான் அரசியல். வேறு யாரும் வந்துடக்கூடாது. ஏன்னா திமுக என்ன நினைக்கிறாங்க? நம்மளை மீறி யாரும் வந்துடக்கூடாது. ஒன்று, நம்மளுடைய எதிர்கட்சியுடைய விமர்சனம் எல்லாம் மழுங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? புது பிரச்சனை கிளப்பணும். அதுக்கு புது பிரச்சனை கிளப்ப பல ஆள் வந்துட்டாங்க. இன்றைக்கி தலைமைச் செயலகத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே எல்லாருமே என்ன நினச்சாங்க? தலைமைச் செயலகத்தில் போராட்டமாக? எதுக்காக போராட்டம்? சிஎம் ஊரில் இல்லாத போது இந்த போராட்டம் அப்படிங்கிறது சாதாரணமாக திமுக நினைக்காதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அரசு ஊழியருடைய வாக்குங்கிறது திமுக எவ்வளோ பலம்ங்கிறது திமுக தெரியும். தொடர்ந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் அரசு ஊழியர் நிறைய பெரும்பாலும் பாருங்கள், தபால் ஓட்டில் பார்த்தீங்கன்னா திமுக தான் முன்னணியில் இருக்கும். இந்த அரசு ஊழியர்கள் இவ்வளவு தூரம் கொந்தளிப்பு இருக்கிறது யார் காரணம்? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்கள் கூட திமுகவாக இருக்கலாம். கொடுத்த வாக்குறுதி உண்மையா இல்லையா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை செய்கிறேன்னு சொன்னீங்களா இல்லையா? எல்லாத்தோட நமக்கு என்ன புரியவே மாட்டேதுன்னா, ஒரு அரசாங்கம் திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க, தொழிலாளர்களுக்கு ஆட்சிங்கிறீங்க, விவசாயிகளுக்கு ஆட்சிங்கிறீங்க, ஏழை மக்களுக்கான ஆட்சிங்கிறீங்க. 12 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிற சட்டத்தை ஒரு உத்தரவை நீங்கள் போடுறீங்க. எதற்காக? பன்னாட்டு நிறுவனங்கள் இங்கே வரணும். அவங்க உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நாங்கள் இங்கே வரணும்னா 12 மணி நேரம் அப்படின்னு நீங்கள் உத்தரவு போடணுங்கிறாங்க. நீங்கள் தொழிலாளர்களுக்கான அரசா இல்லை முதலாளிகளுக்கான அரசா? அதெல்லாம் முடியாதையா? 8 மணி நேரம். அவங்க தாங்க இங்கே தொழில் பண்ண வராங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்களா தமிழ்நாடு எல்லாத்துலேயும் தன்னிறைவு பெற்றது, இங்கே எல்லோரும் தொழில் தொடங்க வராங்க, அவ்வளோ பாதுகாப்பான மாநிலம். உண்மைதான். அப்போ அவங்க வராங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் அது எப்படிங்க தொழிலாளர்களை பாதிக்கக்கூடியது நீங்கள் ஒத்துக்கலாம்? நீங்கள் சரி, நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க 12 மணி நேரம்னு போடுறீங்க. நீங்கள் ஒரு 4 நாள் கழிச்சு இல்லை 8 மணி நேரம் மாற்றுறீங்க. நமக்கு ஒன்றும் புரியல. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே ஆமோதித்து 12 மணி நேரங்கிறீங்க. அந்த நாள் எந்த சட்டமன்ற உறுப்பினருக்கும் தனிப்பட்ட ஆசையே இல்லையா? டக்குன்னு பார்த்தா 4 நாள் கழிச்சு இல்லை 12 மணி நேரம் வேணாம், நம்ம பழைசே மாறிக்கலாங்கிறீங்க. இந்த விக்னேஷுங்கிற ஒருத்தர் லாக்கப்பில் வந்து அடிக்கவே இல்லை, அவர் மேலே காயங்கள் இல்லைன்னு சிஎம் சொல்கிறாரு. ஒரு 5 நாள் கழித்து இல்லை காயம் இருந்ததுங்கிறாரு.
ஏன் மாற்றி மாற்றி இப்படி ஒரு இது ஏன் மாற்றி இப்போ எனக்கு அறிக்கை கொடுத்தீங்கன்னு போலீஸ் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? கள்ளச்சாராய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா போலீஸார்கள் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் நீக்கப்பட்டு அவங்கள உடனே வெவ்வேறு போஸ்ட்டுக்கு போடுறீங்க. உயர்நீதிமன்றம் கேட்குது என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்குது. பல்பீர் சிங்னு ஒருத்தர் பல்ல கொடுங்கினார், அதுக்கப்புறம் என்ன கதனே ஆச்சுன்னே தெரில. இப்படி அதிகாரிகள் ஆட்சி தானே நடக்குது. யாரையும் தனிப்பட்ட முறையில் குறை சொல்லிங்க, நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களுக்கான அரசாங்கமா? எவ்வளவு பிரச்சனைகள், நீங்கள் கண்ணை மூடி கண்ணை துறைங்க. இந்த தமிழ்நாட்டில் நம்ம முக்கியமான விவாதிக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் தாண்டி மறக்கடிக்கப்பட்டு வெவ்வேறு விஷயங்கள் போகுது. இதுக்கு என்ன காரணம்? இன்றைக்கி இருக்கக்கூடிய தந்தை பெரியார் நல்லவரா கெட்டவராங்கிறதாங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு முக்கியம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் மக்களுக்கு என்ன முக்கியம்? வறுமை, வேலையின்மை, பரந்தூரில் வருமா வராதா, நிதி நிலைமை எப்படி இருக்குது, ஞானசேகரன் பிரச்சனையில் இனிமேல் பெண்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு பாதுகாப்பை நீங்கள் மேம்படுத்தி இருக்கீங்க, இதுவெல்லாம் பிரச்சனையாக இருக்கக்கூடியும். இதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரில. இதை என்னென்னா ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் நம்மளை மாதிரி பேசும், திமுக தப்பு பண்ணுதுங்கன்னு. அதுக்கும் பெருசாக யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா திராவிட மாடலுக்குன்று ஒரு பெரிய அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்குது, கரெக்டாக பண்ணுவாங்க. யாராவது ஒருத்தர் எடப்பாடியோ சீமானையோ இல்லை அண்ணாமலையோ இல்லை சீமானை கூட புகழ்ந்து நீங்கள் பேசிட்டிங்கன்னா உடனே வந்து திராவிட மாடல் தெரியாதா, நீங்கள் எல்லாம் தமிழில் துரோகிகள்னு பேச வராங்க. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் சூரியனை மறக்க முடியாதுங்கிற மாதிரி மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சார். நம்ம ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் பேசுகிறது சரியாக தவறான்னு மக்களுக்கு தெரியும், நடுநிலையாளர்களுக்கு தெரியும். எல்லாரையும் நம்ம தவறு பண்ணால் தவறு, சரின்னா சரி, அவ்வளோதான். நம்ம பொறுத்தவரை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசிக்கிறோம். முடிவு மக்கள் கையில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.